ஃபிட்னஸ் ப்ளஸ் சேனல் உங்களுக்கு அனுப்பலாம் இருக்கும். காலை வணக்கம். வீடியோட ஒரே நாள் தான். மணி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. பர்சனலாக ஒரு ஆர்டர் நான் முடிச்சுட்டு, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் மேக்ஸிமம் 2 to 3 வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பைக் டாக்ஸி ஓட்டுற மாதிரி இருக்கும். போட்டு வந்து அந்த அளவுக்கு ஓட்டிக்கலாம் அப்படி கேட்டிங்கன்னா, ஓட்டுறது இல்லை தோழர். நான் எப்பயாவது விட்டு தான் எமர்ஜென்சி பர்பஸ்க்காக தான். சில டைம் பார்த்தீங்கன்னா, இப்போ மத்தியானம் 2 மணி 3 மணிக்கிட்ட ஆகிடுது அப்படின்னா, அப்போ ரிட்டர்ன் வரதுக்கு பைக் டாக்ஸி அந்தளவுக்கு சில டைம் ஹெல்ப் பண்ணாது. சரி ரொம்ப லாங்கில் போயிட்டேன் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து போட்டு ஆன் பண்ணி வச்சுக்கிறது. அது மட்டும் இல்லை, போட்டு வந்து இன்சென்டிவ் கொஞ்சம் பரவாயில்லாமல் கொடுக்கும்போது இன்சென்டிவ் கொடுக்குற அன்றைக்கி ஒர்க் பண்ணுவேன். மற்ற நாள் அந்தளவுக்கு ஒர்க் பண்ண மாட்டேன். ஏன்னா போட்டு கொடுக்குறாங்க, நம்ம ரொம்ப ஸ்கிப் பண்ண முடியல சில விஷயங்களுக்கு. சார் ரைட், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஊபர் அண்டு ரேப்பிடோ சப்ஸ்கிரிப்ஷன் நான் ஆன் பண்ணிவிட்டேன். இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் இதுதான் ஓட்டுற மாதிரி, பைக் டாக்ஸி ஓட்டுற மாதிரி தான். இப்போ மாதரம் பால் பண்ணல போய் கொஞ்சம் வண்டியை போட்டுருவேன். ஆக்சுவலாக மாதர சைடில் போய் நான் வண்டியை போட்டுருவேன். இங்கேயே போட்டோம்னா இங்கே வந்து ஒன்றும் பெருசாக பக்கத்தில் இருக்க ஆர்டர் வராது. காலைல மணி 6 நீங்கள் இந்த இதிலே பார்க்கலாம். என்னோடய டைம் தெரியுது பார்த்திங்களா, வண்டியிலே டைம் இருக்கு பாருங்கள். இங்கே ஏன் நிற்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கத்தில் இப்போ வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். நம்ம அதை பார்க்க தான் முடியும். அது எடுக்கிறதுக்குள்ளே வேற ஆள் எடுத்துருவாங்க. ஏன்னா பக்கத்துலேயே அங்கே யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு தான் ஆர்டர் கிடைக்கும். ஸோ நம்ம பக்கத்தில் வீடு இந்த மாதிரி லொக்கேஷன் இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஏதாவது ஒரு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதுதான் நான் லொக்கேஷன் போயிட்டுருக்கேன். தொடர் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா, பிக்கப் வந்து நம்ம இதிலே தான் மாதவரத்துலேயே, ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் ட்ராப்பு. அதை முடிச்சுட்டு தான் இது 2வது ஆர்டர் நான் போயிட்டுருக்கேன். அது கலெக்ட் பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா ரூ. 96. ஆனால் அது 6:30க்கு தான், அரை மணி நேரமாக ஆர்டர் வரவே இல்லை. 6:30க்கு தான் ஆர்டர் வந்துச்சு. அவர் ட்ராப் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா சென்ட்ரல்லையே அரை மணி நேரம் நின்னேன். 7:30 வரைக்கும் ஆர்டர் வரல. அதை பிக்கப் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக கேமரா எடுக்க முடியல. இப்போ கஸ்டமரை வச்சுருக்கனால சரி எடுக்க முடியல. சரி நம்ம டிஸ்பிளேலேருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா, பிக்கப் வந்து சென்ட்ரலு, ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக கேகே நகர். அமௌண்ட் மட்டும் அடுத்ததில் நான் சொல்கிறேன். 2 ஆர்டர் முடிச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ரெஸ்ட் ரூம் எனக்கு போகணும்னு தோணுச்சு. நான் என்ன பண்ணேன்னா, கூகுளில் போயிட்டு டாய்லெட்ஸ் நியர் போய் கிளிக் பண்ணுறேன். இதில் இருக்க எல்லாத்தையும் கிளிக் பண்ணி பார்த்துடணும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறத விட்டு எங்கெங்கேயோ இருக்கிறதெல்லாம் காட்டும். ஸோ இது ஃபஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். 2 கிலோமீட்டரு இது போகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும். 2வது கிளிக் பண்ணுறேன். இது 5.7 கிலோமீட்டரு. அதுக்குள்ளே எனக்கு விடிச்சிரும். அடுத்தது 3.3 கிலோமீட்டர் 10 நிமிஷம். அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். சென்ட்ரல் டாய்லெட் இதை கிளிக் பண்ணுவோம். இதுதான்ப்பா ஒரே ரோடு. கேகே நகரில் இருக்கேன். ஒரே ரோடு. இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 3 நிமிஷம் தான், பரவாயில்ல தாங்கிக்கலாம். 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட. ஸோ இது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் டாய்லெட் நியர் பி போடுங்க. எக்ஸாக்டாக அதே போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சொல்கிறேன், இந்த ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னால ஒரு ஆர்டர் ஒன்று முடிச்சேன்னு சொன்னால, அந்த ஆர்டரோட அமௌண்ட் தான் இது. ரூ. 119. பிக்கப் வந்து இது சென்ட்ரலு, ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா கேகே நகர். 2வது ஆர்டர் நான் முடிச்சது. தொழில் வந்து பார்த்திங்கன்னா 4வது ஆர்டர் நான் போயிட்டுருக்கேன். ஏற்கனவே 3வது ஆர்டர் நான் எங்கேருந்து எங்கே வரைக்குன்றத அமௌண்ட்டை நான் சொல்லிட்டுறேன். எல்லாமே ரேப்பிடோ தான். இது வரைக்கும் ஓட்டினது எல்லாமே ரேப்பிடோ தான் 3 ஆர்டருமே. இந்த 4வது ஆர்டர் மட்டும்தான் ஊபரு. இப்போ பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன் கஸ்டமரை. 3வது ஆர்டர் வந்து அமௌண்ட்டை நான் காமிச்சிடுறேன். ரூ. 205. பிக்கப் வந்து கேகே நகர், ட்ராப் வந்து வியாசர்பாடி. இப்போது ஊபரை, இது வந்து ட்ராப் வந்து மயிலாப்பூர். அமௌண்ட்டு மட்டும் நான் முடிச்சப்பறம் தான் எனக்கு தெரியும். ஸோ நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, எது பெஸ்ட்டு இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு, ரேப்பிடோ பெஸ்ட்டா இல்லை ஊபர் பெஸ்ட்டா, ஓலா பெஸ்ட்டா அப்படின்றத மட்டும் நான் வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா ஊபர் ஆர்டர் முடிச்சுட்டேன். இப்போ டிஃபன் போயிட்டுருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக முடித்த ஊபர் ஆர்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 140. கஸ்டமர் மயிலாப்பூரில் ட்ராப் பண்ணியாச்சு. கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன். இந்த லொக்கேஷன் தான். ஸோ இது எப்படி இருக்குன்றதை நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்ததில் சொல்கிறேன். மயிலாப்பூர் டிஃபன் முடிச்சுட்டு மயிலாப்பூர்லேயே ஒரு பிக்கப் ஒன்று, மயிலாப்பூரில் பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் வந்து அண்ணா நகரில் முடிச்சுட்டேன். அதுக்கான அமௌண்ட்டை நான் காமிச்சிடுறேன். இதுதான் நான் கலெக்ட் பண்ண கேஷ் 180 நான் கலெக்ட் பண்ணேன். ட்ராப் பண்ணிட்டேன் கஸ்டமரை. அண்ட் அந்த மயிலாப்பூரில் நான் டிஃபன் சாப்பிட்டேன்ல, அது வந்து பார்த்திங்கன்னா தரமான சாப்பாடு. அதோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் ரோட் சைடில் சாப்பிட்றது வந்து வர அதே அமௌண்ட் தான் அது வரும். கிட்டத்தட்ட ரூ. 65 ஆச்சு. 2 கல் தோசை, ஒரு வடை, மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரூ. 65 ஆச்சு. இதே இது நான் ரோட் சைடில் சாப்பிட்ருக்கேன். ரூ. 75 சாப்பிட்ருக்கேன், ரூ. 70 சாப்பிட்ருக்கேன். ஆனால் இது ஹோட்டலில் உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம். அந்த லொக்கேஷனில் இருக்க ஒரே ஒரு ஹோட்டல் அதுதான். தரமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். சட்னி மட்டுமே சூப்பராக இருக்கும். வடை அதோட மெதுவடை சூப்பராக இருக்கும். ஸோ இதோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கஸ்டமரை போய் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். அவங்கள ட்ராப் வந்து எங்கே பண்ணால் மணப்பாக்கத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஊபரில் தான்.
அடுத்த கஸ்டமர் இறக்கியாச்சு. அவங்க டிஎல்எஃப்குள்ளே இறக்குனேன். அங்கே இறக்கறதுக்குள்ள அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ்லாம் செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. ரொம்ப ஏன்னா நெறைய ஆட்டோ, கால் டாக்ஸி ஒரே டைமில் வந்து இறங்குதா, செக்யூரிட்டிஸ்லாம் ப்ரெஷராக தானே அதிகமாக தானே ஆகும். நிறுத்த மாட்டாய்ங்க இந்த ஆனா அந்த ஆட்டோக்கார அண்ணாங்கலாம் இருக்காய்ங்களே, நடு ரோட்டில் நிறுத்திருவாய்ங்க. அவங்களுக்கு அதான் ப்ரெஷர் அதிகமாகும். சண்டை வந்துச்சு அந்த செக்யூரிட்டிக்கும் அவங்க அந்த அண்ணனுங்களுக்கும். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆர்டர் இன்னொன்று பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். இதை பிக்கப் பண்ணிவிட்டு இது வந்து காரப்பாக்கத்தில் வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி இந்த கஸ்டமரு. இதுவும் ஊபரில் தான். இப்போ நான் லாஸ்ட்டாக போனேன்ல, மணப்பாக்கம், அண்ணா நகர் டு மணப்பாக்கம், அதுக்கான அமௌண்ட்டை நான் காமிச்சிடுறேன். இதுதான் என்னோடய ஏர்னிங்ஸு ₹150 அவ்வளோதான். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஆர்டர் வரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நிழலில் நிற்கலான்னு சொல்லிட்டு ஒரு மரம், வெயில்லாம் அவ்வளோவா இல்லை, இருந்தாலும் நம்மளுக்கு நிழல் தேவையில்ல வண்டிக்கு, சரி சொல்லிட்டு ஓரம் கட்டலான்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை அந்த இடத்துல ஒரு 7-8 பைக்கு நிற்கிது. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மணப்பாக்கத்தில் வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் வந்து காரப்பாக்கம்னு சொல்லியிருந்தேன் ஊபரில். அதோட ஏர்னிங்ஸை நான் காமிச்சிடுறேன். இதுதான் என்னோடய ஏர்னிங்ஸு. அதாவது ஊபரில் நான் எடுத்தது மணப்பாக்கம் பிக்கப்பு, ட்ராப்பு காரப்பாக்கம். முடித்த உடனே பைக் டாக்ஸியில் முடித்த உடனே பார்த்திங்கன்னா ஆர்டர் வரலை, ஊபரும் வரலை, ரேப்பிடும் வரலை. வந்துச்சு வர ஆர்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற ஆர்டர் டிரைவர் வந்து எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் போயிட்டே இருந்தது. பார்க்கறதுக்கு கூட டைம் இல்லை. எதனால் அப்படி பார்த்தீங்கன்னா, நான் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தள்ளி இருப்பேன், பக்கத்தில் யாராவது 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு காட்டும். ஸோ மேபி அவங்க எடுத்துருந்துருக்கலாம். 200 ஆர்டர் ₹150. என்னென்னா தனிநபர் சுதந்திரம் போச்சு. அதுதான் நம்மளுக்குன்னு ஒரு ஆர்டருக்கு அலாட்மெண்ட் பண்ணுவாங்க, அது கிடையவே கிடையாது. பார்த்துட்டு ஒரு 5 செகண்ட் தான் டைம் கொடுப்பாங்க, அது கிடையவே கிடையாது. அதுக்குள்ளே வேற ஆள் எடுத்துட்டாங்க. சரி இதுக்கு மேலே நம்ம நின்னோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா போட்டர் ஆன் பண்ணிடுறேன். நான் சொன்னேன்ல, காலையிலே சொன்னேன்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சில டைம் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டர் ஆன் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ லாங்கில் வந்துட்டேன். இதோட நான் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 30-40 கிலோமீட்டர் நான் போகணும் வீட்டுக்கு போகிறதா இருந்தால். சரின்னு சொல்லிட்டு போட்டர் ஆன் பண்ணேன். போட்டர் ஆன் பண்ண அடுத்த செகண்டு ஒரு 2 ஆர்டர் போட்டாங்க. ₹396 ஆர்டர் ஒன்று போட்டாங்க, காட்டாங்குளத்தூர். அதுவும் அதே மாதிரி பார்க்கறதுக்குள்ளே எடுத்துட்டாங்க. அப்புறம் ₹180 ஆர்டர் சம்திங் தான் வந்தது, சைதாப்பேட்டு, அதையும் எடுத்துட்டாங்க. ஆனால் ₹55 ஆர்டரு ஒரு பையில எடுக்கலை. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண பார்த்தேன், என்னையும் சேர்த்துட்டான், யாரும் எடுக்கலை. சரி என்னடா பண்ணுறதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஒரு நல்ல வேலை கடவுள் அருளால் எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிது. சத்தியமாக நான் எந்த ஒரு ட்ரிக்கும் பண்ணலை. ஏன்னா பக்கத்துலேயே, அதாவது நான் நிற்கிறதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருந்தாங்க கஸ்டமரு. அங்கேயே போய் பிக்கப் பண்ணேன். ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக இதுக்கு தான் வாஷர்மேன்பேட்டுக்கு போயிட்டுருக்கேன். எனக்கு நான் கலெக்ட் பண்ணக்கூடிய கேஷ் வந்து பார்த்திங்கன்னா ₹343 சம்திங் ஏதோ காமிச்சது. எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்ன்றது எனக்கு தெரியல. தோராயமாக பார்த்திங்கன்னா ஒரு ₹300 வரும்னு வச்சுக்கோங்களேன். எப்படியும் ஒரு ₹40 பிடிச்சிருவாங்க இவங்க. ₹300 கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டோட்டல் ஏர்னிங்ஸ் என்னோடய ஏர்னிங்ஸ் எவ்வளோ போட்டுறேன். போட்டரோட ஏர்னிங் வந்து ₹300. சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோவில் நான் எடுத்த அமௌண்ட்டு ₹399. அடுத்ததான் ஊபரில் நான் எடுத்த ஏர்னிங், டோட்டல் ஏர்னிங் இன்றைக்கி எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா ₹692. லாஸ்ட்டாக இந்த போட்டர் போயிட்டுருக்கேன். இது எவ்வளோன்றது தெரியலை. ஒரு வேளை நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா எடிட்டிங்கில் அப்படியே இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவேன் இமேஜை. ஸோ ₹300 வச்சுக்கோங்களேன். அதை நான் போட்டு விட்றேன். அது எவ்வளோன்னு தெரில. என்னோடய போட்டர் ஏர்னிங் இவ்வளோ தான்ப்பா. சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏர்னிங்ஸ், என்னோடய ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம இதில் ஆட் பண்ணி நான் காட்டுறேன் ஸ்க்ரீனில். ஒரு 1300 இல்லை 1400 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்னோடய செலவு சரியா. நீங்கள் இந்த ஏர்னிங்கை காமிச்சோம்னா இதில் அட்ராக்ட் ஆகாதீங்க. சத்தியமாக இது நான் மட்டும் இல்லை, எந்த இன்ஸ்டாகிராமரோ இல்லை யூடியூபரோ யாரோ போட்டாங்கன்னா அதில் வந்து ரொம்ப இதாகாதீங்க, அட்ராக்ட் ஆகாதீங்க. அதில் எவ்வளோ செலவு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் இது பார்த்துக்கோங்க. இதில் என்னோடய செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு ₹300, ₹200 தான் இந்த வண்டிக்கு தேவை. இது நான் ஃபஸ்ட் சர்வீஸ் விட்டதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ₹100 போட வேண்டிய நிலமை. இந்த ஃபியூல் இன்ஜெக்டர்னு இருக்குது. அது என்ன இதுக்கு இருக்குதுன்னே தெரில. அது திடீர்னு காட்டுது அதிகமாக காட்டுது, திடீர்னு கம்மியாக காட்டுது. அதை நம்பி நான் வேலைக்கே ஆகாது. ஸோ ₹300 பெட்ரோல் போட இன்னும் ₹100 இருக்குது. ஆனால் என்னோடய செலவு ₹200 தான். ஆனால் நான் இந்த வீடியோக்காக நான் ₹300 சேர்த்துருக்கேன் சரிங்களா. பொதுவாக எல்லாருக்கும் தான் செலவாகும். ₹300 என்னோடய பெட்ரோல் எக்ஸ்பென்ஸு. தென் எனக்கு வீட்டுக்கு நான் செலவுக்கு நான் கொடுக்குறது ஒரு ₹300. அண்ட் அடுத்த டிஃபன் ₹65 சொன்னேன்ல, இதை நான் ரவுண்டாக 100ன்னு நான் போட்டுக்கிறேன். ஏன்னா டீ குடிக்கிறதோ இல்லை சம்டைம்ஸ் ஈவினிங் டைம்ஸில் போய்ட்டு வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஏதாவது வேறு ஏதாவது செலவு இருக்கும், ஏதாவது பஜ்ஜி கிஜ்ஜி வாங்குது. ஸோ அதனால் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 100ன்னு போட்டிருக்கேன். டோட்டலாக என்னோடய செலவு இந்த ஏர்னிங்ஸ்லேருந்து ஒரு 1300 இல்லை 1400ன்னு வச்சுக்கோமே. இதில் செலவுன்னு பார்த்தீங்கன்னா 700 எனக்கு செலவாகுது. என் கையில் கேஷ் நிற்கக்கூடியது எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 600 to 700 ரவுண்டாக வச்சுக்கோமே. 700 என் கையில் நிற்கும். இது இன்னைக்கியோட ஏர்னிங்ஸ், என்னோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 700 கிட்ட தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட சேவிங்ஸ். மற்றபடி நம்ம என்னென்னா 1000 நாள் 10,000 நாள் இல்லை லைஃப் டைம்னு போட்டாலும் இதில் கிடைக்கக்கூடிய கேஷ் இது தான் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. நான் 1400 போட்டேன்னா இப்போ ₹700 என்னோடய சேவிங்ஸு. இதே ஒரு 100 நாளில் என்னோடய ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். 70,000 கிடைக்கும் சரிங்களா.
இதே நான் வந்து 1000 1400 போட்டால் 1,40,000 வரும். இந்த 1,40,000 1,50,000 அதுக்குள்ள சம்பாதிச்சிட்டியா? அது கிடையாது. நம்ம கையில் கிடைக்கக்கூடிய கேஷ் 70,000 தான் இருக்கும். இதுதான் கான்செப்ட். இப்படி தான் இருக்கும். இதுதான் நம்மளோட சேவிங்ஸ். இதை பற்றி தான் நம்ம வீடியோ போடணுமே தவிர 1,400 1,40,000 கிடைக்குன்ற வீடியோஸ் 100 டேஸ் சேலஞ்சர் இதெல்லாம் போடவே கூடாது. இதை நம்பி நிறைய பேர் ஏமாந்து ஊர்லேருந்து வராங்க. ஸோ இவ்வளோ தான் என்னோட வருமானம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட வருமானம். நான் 1,500 சம்பாதிச்சாலும் இதுதான் என்னோட வருமானம். சரி ரைட்டு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் காலையிலே சொல்லியிருந்தேன் தோழர். ஊபர் பெஸ்ட்டா இல்லை ரேப்பிடோ பெஸ்ட்டா அப்படின்றது. ஆக்சுவலாக சின்ன சின்ன ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுல இது ரேப்பிடோ பெஸ்ட்டு. லாங் ஆர்டர் போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஊபர் பெஸ்ட்டு. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 வீக்ஸ் 1 வீக் மேலே இருக்கும். அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். என்றைக்காவது நான் வீடியோவில் போடணும் அப்படின்றதுக்காக நான் உங்கள்கிட்ட ப்ரூஃப் காட்டணும்னு வச்சேன். பெரம்பூரில் நான் நின்றுட்டு இருந்தேன். சரி வீட்டு சைடு ஏதாவது ஆர்டர் வருதா அப்படின்னு பார்க்குறதுக்காக, எல்லாம் வேலையை முடிச்சு நான் போகணும் அப்படின்றதுக்காக மத்தியானம் இருக்கும் 2-2:30 இதே டைம் தான். ஸோ இப்போலாம் இதுதான் கீப் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் வந்தது ரேப்பிடோவில். ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா எங்கே 40 கிலோமீட்டருக்கு 42 கிலோமீட்டர் தாம்பரம்லாம் தாண்டி 42 கிலோமீட்டர்கிட்ட. அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்காங்க? 470 ரூபா ரேப்பிடோவில் போட்டிருக்காங்க. அதில் கஸ்டமர் ரொம்ப நேரமாக புக் பண்ணிட்டு இருந்தார். யாருமே எடுக்கலை. நானும் எடுக்கலை, யாரும் எடுக்கலை. ஏன்னா திருப்பி போயிட்டு வரதுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பண்ணலை. அடுத்ததான் இதை வந்து விட்ட உடனே பார்த்திங்கன்னா ஊபரில் வந்தது. இதுலேயும் ஆர்டர் வந்துகிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் ஒரு 3-4 வாட்டி போட்டு பார்த்தாரு. யாரும் எடுக்கிற மாதிரி தெரியலை. ஏன்னா உச்சி வெயிலா, யாரும் வர மாதிரி இல்லை அந்த டைமில். சரின்னு சொல்லிட்டு அது யாரும் எடுக்காதனால என்ன பண்ணார்னா ஊபரில் புக் பண்ணார். அதுக்கான அதே கஸ்டமரு, அதே இடம், அதே ட்ராப்பு. அமௌண்ட் பாருங்கள், ஊபரில் 800 ரூபா. ஸோ இப்போ லாங் ட்ரைவுக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. ரேப்பிடோவில் இவ்வளோ போடுறாங்க. சின்னதாக அமௌண்ட்டாக இருந்தால் கூட சரி. ஊபர் தான் எனக்கு தெரியும். நான் ஊபர் சப்போர்ட் பண்ணுறேன்ல. எது பெஸ்ட்டு இதுன்றது உங்களுக்கு லைஃப் ப்ரூஃபே தெரிஞ்சிருக்கும். ஸோ எதுக்குன்னு நான் சொல்லதில்லை. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஊபரு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுவாங்களேன். இதுலேயும் ஒன்று இருக்குது. இதுலேயும் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. ஊபர் நம்ம வந்து இது ரேப்பிடோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஊபரில் எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுவாங்களேன். பக்கத்துலேயே ரேப்பிடோ டிரைவர் வந்து யாராவது அதை பிக்கப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் எல்லா கஸ்டமர் இல்லை, இந்த கஸ்டமர்ஸில் ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எது அதிகமான அமௌண்ட் இருக்கோ அந்த ஆப்பை விட்டுருவாங்க. பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருப்பார் அந்த டிரைவர். அந்த ஊபர் டிரைவர் பக்கத்தில் நின்றுருப்பார். அவர் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டாங்க. ரேப்பிடோ கஸ்டமர் இப்போ ரேப்பிட் டிரைவர் பக்கத்தில் ஒரு வேலை ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் வந்த பிறகு அவரோட ஃபோன் கால் தான் அட்டன் பண்ணுவாங்க. யாருக்கு எந்த காசு கம்மியோ அதுதானே போவாங்க கஸ்டமர்ஸு. இது யார் மேலே தப்பு பார்த்துக்கோங்க. ஆப் மேலே தப்பா, இல்லை எடுக்கக்கூடிய ஆட்கள் மேலே தப்பா, இல்லை கஸ்டமர் மேலே தப்பா? ஸோ பொதுவாக ஒரு ஆப்பு எல்லாமே கரெக்டாக ஒரே அமௌண்ட் போடணுமா இல்லையா? இது என்னது இவங்க ஒரு அமௌண்ட் அவங்க மட்டும் போடுறது. இப்போ ஊபர் டிரைவர் இருக்கார்ல, ஒரு 2 கிலோமீட்டர்லேருந்து வந்திருப்பார், எடுக்கலான்னு எடுப்பார், கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஒரு தலைவலி. ஊபரில் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக கேன்சல் பண்ணுவாங்க. ரேப்பிடோ கூட சம்டைம்ஸ் பண்ண முடியாது. ஆனால் ஊபர்லாம் சீக்கிரம் ரொம்ப இதாக பண்ணிவிடுவாங்க. ஊபர் ஓலாலாம் அசால்ட்டாக பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு காட்டணும்னு எனக்கு தோணுச்சு ஒரு நாளைக்கு. எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆப்பை வந்து இது பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அது தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்காங்க. சின்ன சின்ன ஆர்டர்ஸில் ஓகே ரேப்பிடோ. பெரிய ஆர்டர்லாம் கொஞ்சம் ஆப் வச்சுருவாங்க. அவ்வளோதான் தோழர். இதோட பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு போயிடுவேன். முடிச்சுட்டு நம்ம திருவட்டூரில் முடிச்சுட்டு எனக்கு வீடு கொஞ்சம் கிட்ட. ஸோ வாஷர்மேன்பேட்டை முடிச்சுட்டு எனக்கு வீடு கொஞ்சம் கிட்ட. சாப்பாடு செலவு கொஞ்சம் கம்மி. எல்லாம் அதுக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபா செலவு பண்ணணும். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதோட மறுபடியும் இயர்லி மார்னிங் என்ன ஒன்று 4-5 மணிக்கு நான் பர்சனல் ஆர்டர் தான் பார்ப்பேன். பைக் டாக்ஸி ஆர்டர்ஸ் அவ்வளோ பார்க்கறதில்ல. எனக்குன்னு ஒரு பர்சனல் ஆர்டர் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டெலிவரி ஜாப்பு. அதுதான் எனக்கு நல்ல ஏர்னிங்ஸ் கொடுக்குது. பைக் டாக்ஸி அப்பப்போ பண்ணுறது, அந்த ஜாப் இல்லாத டைமில் இது பண்ணுறது. இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாய்.